வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கண்ணு இட்லி பழைய மாவு இருக்குமில்ல, இட்லி மாவு, அதை வச்சு ஒரு போண்டா செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாங்கன்னு. இது குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இதில் வடை செய்யலாம். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இவ்வளோ போட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணிமாக இருந்ததுன்னா இட்லி அரிசி மாவு இருக்குதுல்ல, அதுவும் 2 ஸ்பூன் உள்ளே போட்டுக்கணும். பாருங்கன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக போடுங்க. பாருங்க, நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் வெந்ததெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்க, அது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டோம். பாருங்க, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து பாருங்கன்னு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள், சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.